ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் நம்ம மகிழ் திருமினி டைரக்ஷனில் நம்ம அஜித் குமார், த்ரிஷா, ஆரவ், அடுத்து நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சு ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த விடாமுயற்சி படத்தை வேர்ல்டு வைடு தேட்டருக்கெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்துருப்பீங்க. ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ஓப்பனிங் இந்த விடாமுயற்சி படத்துக்கு வந்து கிடச்சிருந்தது. இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் வந்து ஆடியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக போயிருச்சு. இந்த படத்துடைய டைரக்டர் மகிழ் திருமேனி அவருமே ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு, இந்த படத்துல மாஸ் இன்ட்ரோ சீன் வந்து இருக்காது, இந்த படத்துல மாஸ் ஃபைட் சீன் அப்படி எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் அந்த படமும் இருந்தது. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவுமே விறுவிறுப்பா போகும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருந்தாரு. ஆனா அப்படிலாம் இல்லாம இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவுமே லேகா தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே ரொம்பவுமே டல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் அதை கொஞ்சம் நல்லாவே எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுல முக்கியமான நம்ம அனிருத் அவர் மட்டும் இந்த படத்துல இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த விடாமுயற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி படமா போயிருக்கும். இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபை எப்படி கொண்டு போயிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபையுமே கொஞ்சம் விறுவிறுப்பா இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து இன்னுமுமே நல்ல படமா வந்திருக்கும். இப்போ இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படமா தான் வந்திருக்கு. நீங்களுமே இந்த விடாமுயற்சி படத்தை பார்த்திருந்தா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரிவ்யூ வைஸ் பார்க்கும்போது இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ கிடைச்சிருந்தாலும் கலெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது இந்த விடாமுயற்சி படத்துக்கு நல்ல ஒரு ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ரிலீஸ் ஆன வெறும் 4 நாள்ல இந்த விடாமுயற்சி படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 62 கோடி ரூபாயை கலெக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வேர்ல்டு வைடு பார்க்கும்போது இந்த விடாமுயற்சி இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 110 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணியிருக்கு. லைஃப் டைம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இந்த விடாமுயற்சி படத்துக்கு எவ்வளோ கலெக்ஷன் வருது அப்படின்றதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 4 வாரமோ அப்படி இல்லைனா ஒரு 5 வாரம் கழிச்சோ இந்த விடாமுயற்சி படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியும் ஒரு சர்ப்ரைஸ் வந்து இருக்குது. ஆனால் இன்னமும் அது வந்து கன்ஃபார்ம் ஆகலை. கூடி சீக்கிரம் அதையுமே அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போ வரைக்குமே இந்த விடாமுயற்சி தேட்டரில் வெற்றிகரமாக ரன் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த படத்தை வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க.